ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஆசை நிறைவேறியிருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப நாள் நான் நினச்சிக்கிட்டு இருந்தது இந்த தையல் மிஷின், ஜாக் பவர் மிஷின் வாங்கணுன்றது. அதை தான் நேற்று போய் பார்த்துட்டு வந்தோம். ஒரு 1 ஹவரில் டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆட்டோக்கார அண்ணனே எல்லாமே செட் பண்ணி நம்மளுக்கு மாட்டி கொடுத்துருவாங்களாம். இப்போ அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் பவர் மிஷின் ரமா கம்பெனி வச்சுருந்தேன். இப்போ இந்த ஜாக் கம்பெனி வாங்கினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நம்ம போடுற ஷார்ட்ஸ் பூரா இதில் தான் வரும். இந்த மிஷின் எப்படி இருக்குன்ற ரிவ்யூவும் அடுத்ததில் அப்படியே வருது. தொடர்ந்து பாருங்கள். எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைட் வச்சு டூல்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மிஷின் எனக்கு அப்படியே தைக்கவும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த மிஷின் பேர் ஜாக் A2C. பிராண்ட் நேம் இந்த நான் வாங்கின அமௌண்ட் இந்த மிஷினுக்கு 26,000 வாங்கினேன். நான் யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப 25,000 தான் போட்டிருந்தாங்க. ஆனால் நான் 26 கொடுத்தேன். ஆட்டோ சார்ஜ் வேறு எக்ஸ்ட்ரா, ஆயில் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கொடுக்கல. இதில் எல்லா மெத்தடுமே அட்வான்ஸாக இருக்குது. யூஸ் பண்ணுற மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் ரொம்ப அட்வான்ஸ் இருக்குது. ஸ்பீட்லேருந்து சவுண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் ஃபுல் வியூ. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அடுத்து நம்ம வீட்டில் புது வரவு தான் இன்றைக்கி. இந்த வருஷத்தோட 2026 புது வரவு. என்னோடய கனவுனே சொல்லலாம். அதுக்கு நம்ம ஒரு பூஜையை போட்டுருவோமா? சந்தன குங்குமம்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே அதான் நம்மளோட சாஸ்திரப்படி சந்தன குங்குமம் தொட்டு வச்சு நாங்கள் சாமி கும்பிடக்கூடாது. அதனால் நாங்கள் வெறும் சந்தன குங்குமம் மட்டும் தொட்டு வச்சுருக்கேன். நல்லபடியாக இருக்கணும்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எல்லாமே என்னோடய வீட்டில் உள்ள எங்கள் அம்மா, அப்பா, என் ஹஸ்பண்டு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இல்லாட்ட அந்த நிலைமைக்கு நம்ம வர முடியாது தான். என் பிள்ளைகளுக்கும் ரொம்ப சந்தோஷம், அம்மா அந்த மாதிரி புது மிஷின் வாங்கியிருக்காங்கன்ட்டு. எனக்கும் ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அடுத்து இதை தொடர்ந்து அப்படியே நம்ம மிஷினில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த நூல் கோர்க்கிறது, இது எல்லாமே பற்றி என்னென்னு சொல்கிறேன். இப்படியே தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரில. வாங்க, மிஷினோட எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த மிஷினில் அவங்க மெக்கானிக் சொல்லி கொடுத்தாங்க நேற்று மிஷினில். அதை தான் இப்போ என்னென்னு சொல்ல போகிறேன். வாங்க பார்ப்போம். இதில் ஸ்டார்டிங்லேயே ஆன் பட்டன் இருக்குது பின்னாடி, மிஷினுக்கு பின்னாடி. அதை ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணணும். இருங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த டூல்ஸில் வெறும் ஸ்பானரு, ஒரே ஒரு கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் அந்த நம்ம மிஷினில் அட்டாச்சோட ஒரு பாபின் கொடுத்துருவாங்க. அந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு, நான் இப்போ காமிச்சல அந்த சுவிட்சை ஆன் பண்ணோன்னே இப்படி நம்பர் வரும். இப்போ நூல் கோர்க்கிறது எப்படின்னு பார்ப்போம். இங்கே தான் லைட்டுக்கு சுவிட்ச் இருக்குது. நம்ம வேண்டாம் போட்டுக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இருக்க பாருங்களேன், இங்கேருந்து நூல் கோர்த்து பின்னாடி ஊடி அந்த ஹோல் வழியாக நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தோம்னா, இங்கே எடுத்ததும் ஃபஸ்ட்டு 3 ஹோல் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டில் உள்ளே விட்டு அப்படியே தேர்டில் இருக்கிற அந்த எண்டில் உள்ள ஹோலில் இந்த பக்கம் கூடி வந்தோம்னா, அதே மாதிரி தான் இங்கே கீழே 3 சின்ன ஹோல் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஹோலில் விட்டு கடைசி ஹோல் வழியாக வந்தோம்னா இங்கே ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அதில் எடுத்தோம்னா கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹோல் இருக்கும். அதில் விட்டு கீழே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அது வழியாக உள்ளே மறுபடியும் கீழே அந்த கம்பிக்குள்ளே விட்டோம்னா அந்த ஹோல் இருக்கும்ல, அதுக்கு நிறைய ஹோலில் மாட்டினோம்னா அதுக்கு மேலே ஒரு கம்பியில் விட்டோம்னா அதுக்கு மேலே ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல், இந்த ஹோல் வழியாக அந்த 2 கம்பிலையும் மாற்றணும்.
2 கம்பிலையும் ஸ்ட்ரைட்டாக விட்டிங்கன்னா அப்படியே நூல் கோர்த்து நம்ம ஊசியில் மாட்டிக்கலாம். அவ்வளோதான். எனக்கு மாட்டுறதோட இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் ஒன்றும் தெரில. இது வந்து ஆட்டோமேட்டிக் கட்டர். இப்போ பாருங்களேன், நான் காலில் தைச்சி காமிக்கிறேன். முன்னாடி தைச்சோம்னா தையல் மிஷின் ஓடும், பின்னாடி தைச்சோம்னா மிஷின் கட் ஆயிரும். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கனால உங்களுக்கு சவுண்டு கேட்கல, அது சவுண்டு கேட்கும். அது வந்து ஊசி நம்ம நேராக பார்த்து வச்சுக்கலாம், இல்லை மேலே தூக்கி வச்சுக்கிற மாதிரியும் கீழே மாட்டி வச்சுக்கிற மாதிரியும் இருக்கிற மாதிரி மெத்தட். இது வந்து நம்ம பவர் ஸ்பீடு பட்டன் 200லேருந்து ஸ்டார்டிங் 5000 வரைக்கும் போகுது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு வச்சுக்கலாம். இதில் இப்போ 1500 தான் எனக்கு வச்சுருக்கேன். நம்ம வேண்டுறதை நம்ம வச்சுக்கலாம். கூட்டுறதும் குறைக்கிறதும் இருக்குது. அது கீழே இருக்கிறதா நம்ம டபுள் டக் அடிக்கிறது. இது வந்து நம்ம தையல் கூட்டி வச்சுக்கிறதும் குறைச்சி வச்சுக்கிறதும். அந்த இது சின்ன தையலாக வச்சுக்கலாம், பெரிய தையலாக வச்சுக்கலாம். அது வந்து பாப்பின் கேஸ் மாட்டுறது, நம்ம நூல் சுற்றிக்கலாம். அதுக்கு தான் அந்த இது. எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கூட குறைச்சி பேசியிருந்தேன்னா எதுவும் நினச்சிக்காதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.